பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இந்த லிங்குஸ்டிக் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனை ஆண்டோடைய கருத்திலே நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக, அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மத்திலே இறங்கும்படியாக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்காக கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சாற்றின ஆதியாயத்த ஜபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும், சாற்றின ஆதியாயத்த ஜபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும், தேற்றிக் கொண்டருளும் மன்னிப்பும் மருவும், தேற்றிக் கொண்டருளும் மன்னிப்பும் மருவும், தேவிய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த லிங்குஸ்டிக் ஆராதனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொள்ளும், வழிநடத்தும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத பகுதி, துதி, ஆராதனை, தேவ செய்தி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்தவர்கள் வந்தவனமாய் செல்லாதபடிக்கு ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தோக்கு முதல் முதிய மட்டும் உடைய பிரசனம் எங்களோடு வழி நடத்தணும், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுமி நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக போற்றுவோமே போற்றுவோமே என்கிற பாடலை ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நாம் பாடுவோம். போற்றுவோமே. ஆழ்ந்த செற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே, ஆழ்ந்த செற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே, ஆழிதனிலே பாவம் எறிந்த அன்னை உத்தமனே, அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே, மன்னதனிலே
மாற்றியே ரோகம் தொலைத்தோனே துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே தூயானேயா மாயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே தூயானேயா மாயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாஸ் நடையில் சேர்ந்து பாவரிக்கை செய்ய கடவோம். நாம் யாவரும் பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த பக்கவாக்கும்படி நிர்வாகமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாக பாவத்திலும் சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் அப்படியே கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சித்தம் பரமத்திலே செயல்படுகிறது போல பூமியிலே செயல்படுவதாக. அந்த எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாம் நின்றவனமாக முறையாய் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தை நாம் முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். கடைசி வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உலகம் வாழும்
ஒரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலே கர்த்தனுமாய் தவறிலேசு கிறிஸ்துவையோ சந்ததமேயாய் நம்புகிறேன். பரிசுத்தாவி அருளதனால் அடிமேல் கண்ணி அருளிடமாய் ஒருவாய் நரரவதாரமத்தாய் புதிதாரணவும் நம்புகிறேன். ஒன்றுமில்லாதது பதினாறு புகழரு பாடுகளை ஏற்று ஒன்றும் சிலுவை அறையுண்டு உயிர் வீட்டாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிடமின்று உயிரோடு எழுந்தார் எனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. சந்தத மோட்சம் நெருந்தருளே சர்வ வல்ல பரனான எந்தை தன்பல வாரிசுமே இருக்கின்றார் என நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையாக நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா ஒரு சபையோ பரிசுத்தர்களின் ஐக்கியமோ பரிவாய் உண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்புடனவோ மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவோ ஓவானித்திய ஜீவனுமே உள்ளதெனவும் நம்புகிறேன். ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி. நாம் யாவரும் உட்காருவோம். வேத பகுதியை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 14 முடிய. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 14 முடிய. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடிய. எபேசியர் 5. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாயிராதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அக்கிரமக்காரராய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே.
அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். வெளியரங்கம் ஆகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்றார் என்பதே. ஆமேன். The scripture portion for this chapel hour is taken from Ephesians chapter 5 verses 1 to 14. Ephesians chapter 5 verses 1 to 14. Ephesians chapter 5 verses 1 to 14. Therefore be imitators of God as beloved children, and live in love as Christ loved us and gave himself up for us, a fragrant offering and sacrifice to God. But fornicators and impurity of any kind or greed must not even be mentioned among you, as is proper among saints. Entirely out of peace is abstinence, silly and vulgar talk, but instead let there be thanksgiving. Be sure of this, that no fornicators or impure person or one who is greedy has any inheritance in the kingdom of Christ and of God. Let no one deceive you with empty words, for because of these things the wrath of God comes on those who are disobedient. Therefore do not be associated with them. For once you were darkness, but now in the Lord you are light. Live as children of light, for the fruit of the light is found in all that is good and right and true. Try to find out what is pleasing to the Lord. Take no part in the unfruit work of darkness, but instead expose them. For it shameful even to mention what such peoples do secretly. But even things exposed by the light becomes visible, for everything that becomes visible is light. Therefore it says, sleeper awake, rise from the dead, and Christ will shine on you. May God bless this verse. Amen. நாம் யாவரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதனை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை முன்னிட்டு நாம் வேண்டிக் கொள்ளும் போது என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் துதிக்கு பாத்திரர். நீர் இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே அப்பா, எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்கள் மேலே ஊற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் நீர் சந்தித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மனிதர்களை நம்பி ஆண்டவரே நாங்கள் கெட்டு போயிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே கர்த்தர் இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும்.
பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதாம் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை பாதுகாக்க, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல எங்களை வழிநடத்த ஒருவரும் இல்லை என்று சொல்லி அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவை கொண்டிருக்கிறது. அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ தூதர்கள் அவர்களை ஆர்ப்பரித்து அவர்கள் கம்பீர சத்தத்தோடு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக ரொம்ப நேரம்லாம் ஆண்டவரை துதிக்க போறதில்லை. ஒரு 5 நிமிடம் தான். அதுலேயும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலைன்னா, ஆண்டவரை துதிக்கலைன்னா, அப்போ ஆண்டவரிடத்திலேருந்து எந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்றோன்னு அர்த்தம். ஆண்டவரிடத்திலேருந்து நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் நல்லா இருக்கிறோம். நல்ல குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல நண்பர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். கடந்த நாட்களில் ஆண்டவர் அற்புதமாய் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம யோசித்து பார்த்தோன்னா எத்தனை ஆபத்துகள், எத்தனை வியாதிகள், எத்தனை படுக்கைகள், அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தியிருக்கிறார். நம்மளுடைய தேவைகளை அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். அது எல்லாவற்றும் நினைத்து ஆண்டவருக்கு நம்மளால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை அநேக நேரத்தில் மறந்து நம்ம பின்னே ஓடிக்கொண்டிருந்தோம். ஆண்டவருடைய அன்பை அநேக நேரத்தில் நம்ம ருசி பார்க்கிறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார். நம்ம மேலே கரிசனையோடு இருக்கிறார். நம்ம மேலே நாளுக்கு நாள் புதிய கிருபைகளை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அந்த கிருபைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரே, நீர் என் மேலே அன்பாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தகுதி இல்லாத என்னை உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் வரலையே.
சத்தம் போட்டு ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி நிச்சயமா ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரை ஆவியோடு ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உணர்வோடு ஆண்டவரை துதிப்போமா? வசனம் சொல்லுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் உயர்த்தும் போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ளவளை காட்டிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. வானங்களும் சிங்காசனம், பூமியும் உமது பாதப்படி. வானங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஆவியில நிரம்பினவர்களாய் ஆண்டவரே உமக்கே எல்லா மகிமை, ஆண்டவரே உமக்கே எல்லா புகழ் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் ஊற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. எல்லாரும் வாய்ஸ் சொல்லுவோம். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் ஊற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தவரே, எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். இந்த ஆலயத்திலே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மூச்சே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மூச்சே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெற. கடைசியா ஒரு முறை கரங்களை வைத்து அல்லேலூயா. இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் மனுபுத்திரர் மேலே கண்ணோக்கமா இருக்கிறார். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை நீர் படைத்து ஆண்டவரே இந்த உலகில் உள்ள மக்களை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர். ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிற எங்களை ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆண்டவரே பகுதியிலிருந்து வந்த என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, நான் எப்படிப்பட்டவன் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீர் என்னை அழைத்து உம்முடைய ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போது நம்முடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். I greet you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. This was an unexpected opportunity for me because yesterday only our chaplain told me to do my linguistic service today. I consider this as a God-given opportunity. I thank God for enabling me to share the word of God with you in this morning. Let us all turn Ephesians chapter 5 verse 14. Can someone read it for me? Ephesians chapter 5 verses 14. Christ will shine on you. Dear beloved in Christ, I entitle my sermon as Be the Light in the Darker World. Be the light in the darker world. This verse says, rise from the dead and Christ will shine on you. Here Apostle Paul, he was writing this letter in the prison in the Rome. This Ephesus city was a city-centered place where all the commercial work, and it was a busiest city like Chennai. We all know that Chennai city is a busiest city. We can see everywhere traffic, and the population has been raised, and we can see many in all the way we can see the traffic on the road. Like that, this Ephesus city also a city center where many people live, and it was a commercial place. What Paul saw here is the people there were a lot of immoral things that are happening in the Ephesus city. So why Paul is writing this letter to Ephesus? Because to encourage the people to stand strong in their faith, because many immoral things are happening in the city. So to encourage them, to guide them, for that purpose Paul is writing this letter. Paul is saying, Christ will shine on you. If we want to become a light, we want to do 3 things. In the same verse itself, in the same passage itself, chapter 5 verse 1, can someone read it for me? Therefore be imitators of God. The first thing I want to say is, the verse is saying is, imitate God. Nowadays people are having many idols, inspiration, role model. I hope everyone is having that kind of personality in your life. I want to become like him. I want to dress like him. I want to speak like him. I want to follow the style that he has. Like that, people are having their own idol, their own inspiration, role model, and imitating them in their life. But here what Paul says is, imitate God. How we should imitate God? God has many characters. He was gracious, he was holy, he is merciful. Like that, we can
add many characters of God. What Paul emphasizes here is, in the previous verse, Ephesians chapter 4, verse 32 says, "Be kind to one another, tender-hearted, forgiving one another as God in Christ has forgiven you." Here, Paul says one character of God. What is that? God is forgiving in nature. God forgive our sins. Whenever we come into His presence, whenever we ask God anything, He is always there to answer all our prayers, answer all our cryings. He is forgiving in nature. As a children of God, we should also imitate God. We should have that character, forgive others. Recently, I have watched one video. It was a debate show. That host is asking a guy, "Who is your inspiration? Who is your role model?" Like that, the host was asking one guy. He answered, "I want to become like a brother in my area. He didn't do any education. He doesn't have any educational qualification. He doesn't have any good job. He doesn't have a disciplined life. But he has more money. How he got that money? He is a rowdy. He used to threaten poor people and get money from them. He threatened and get the money from him. So like that he was living. That guy is saying, "I wanted to be like him. I don't want to do any education. I don't need any job. I just wanted to roam like him." See how people are imitating, how the young people are having a wrong inspiration person in their life. But as a dear children of God, we are called to imitate Christ. Paul says, "Imitate me as I have imitated Christ." The second thing I want to say is, in the second verse, "And live in love as Christ loved us and gave Himself up for us." Fragrant offering and sacrifice to God. The second thing I want to say is, walk in love. Walk in love. Because God is loving. God loves us. I can say, if you ask me what is the definition of love, I can say Christ sacrificial love is the definition for the word love. Because Christ came for us and died for us, gave His life to give us an eternal life. As a children of God, as a beloved children of God, we also show the Christ love to others. Many people, they really need the Christ love. As we are showing the Christ love to others, just think, we are going for many ministries. We seeing many people. Are we showing the Christ love to others? Are we walking in the love? In this morning, just think and apply it in your life. Am I walking in love? Am I sharing the Christ love to others? The third thing I want to say is, the third verse says, "But fornication and impurity of any kind or greed must not even be mentioned among you, as is proper among saints." The third thing I want to say is, stay away from sin. Stay away from sin. No one should point out you and say, "I spoiled because of him. If I am here because of him only, I'm standing here." No one should point out you. That kind of life we should live in this world. Stay away from sin. As you all know, Billy Graham,
this auditorium itself named as Billy Graham Auditorium. He was the greatest evangelist. He was the reason for many people's salvation. He always very conscious about, he always used to carry 4 men with him, because if people did any, for example, if he was going to stay in any hotel, the opposition people, what if they bring some women inside without knowing Billy Graham, and took a picture and shared in the social media? Will anyone listen to his next sermon if it is shared? So that much conscious Billy Graham have it in his life. He never meet a woman alone. With that 4 men, he used to meet any person with. So that kind of consciousness that he has, as a children of God, we also aware and conscious. No one should point out, and no one should say, I have spoiled because of him. So that kind of life is God is expecting us. So if you want to be the light in this world, you have to follow 3 things. Imitate God, walk in love, stay away from sin. May God bless this sermon. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லாம் துதிகன செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு முடிவு பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே கிருபாசனபதியே என்கிற பாடலை ஒரே ஒரு சரணம் மாத்திரம் நாம் பாடுவோம். இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞரை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே, ஆசிரியர் உன்னையன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலாதிவா. ஆசிரியர் உன்னையன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலாதிவா. நேசமாய் இழைக்கிறங்கி மோசமான காதுகாத்து நித்தனை அணைத்திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி. இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளைஞனை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே. ஜெபிப்போம். கடைசி ஜெபத்தை டேவிட் ஞானசிகமணி அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல உம்மை பின்பற்றுகிறவர்களாக
உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே உமக்கென்று சொல்லி ஒளி வீசக்கூடியவர்களாய் இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாய் ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். ஆமென்.